சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜு செஞ்சிருக்க செயல் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் பரவலாக பேசப்பட்டு வருது. பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொடுக்க வேண்டாம், எதையும் வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணுற செல்ல கொடுக்கலாம் கேட்டால் கொடுக்காதீங்க. அதான் எப்படி ஓடிவோம் கொடுக்காங்க. லேடிஸ் சோல் பண்ணுங்கன்னா தயவுசெய்து போட்டு மறைச்சிருங்க. காரணம் நீங்க ட்ரெயின் ஜன் ஓரத்தில் உட்காந்துருப்பீங்க, ஜன் ஓரத்தில் படுத்திருப்பீங்க. அதனால பிடிக்குவோம். அது வண்டி ஒரு வேகத்துக்கு வண்டி மூணு கூட தான் படிப்பான். ஏன்னா அப்பதான் நீங்க இறங்கி வர முடியாது. அதே மாதிரி ட்ரெயின்ல அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட டீ, காபி, கூல் ட்ரிங்க், தண்ணி, பிஸ்கட் இல்ல எது தின்பண்டம் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் ஆபத்தானது. அதே மாதிரி லேப்டாப் இது வந்து 100% உண்மை. ரயில்வே ஸ்டேஷன்ல லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா அதை செய்து மேல மாட்டி வைக்காதீங்க. ஏன்னா உங்களை வாட்ச் பண்ணுவோம். நான் நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அதுக்காக சொல்றேன், லேப்டாப் ரயில்வே ஸ்டேஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கையில வச்சுங்க, மடியில வச்சுங்க, தலையில வச்சுங்க, செய்து மாட்டி வைக்காதீங்க, அடிச்சுவோம். அதே மாதிரி படிக்கட்டு ஓரமாக உட்கார்ந்து பயணம் செய்ய வேண்டாம், இதுக்கு ஆபத்தானது. அதே மாதிரி லக்கேஜ் போடுறதுனா கவுண்ட் பண்ணுங்க. 5 லக்கேஜ் 6 லக்கேஜ் ஏற்றும் போது கவுண்ட் பண்ணுங்க, இறக்கும் போது கவுண்ட் பண்ணுங்க. உங்க லக்கேஜ் மிஸ் ஆகாது. அதே மாதிரி அந்நிய நம்பர் யாரா இருந்தாலும் சரி நம்ப வேண்டாம். இதை கொஞ்சம் ஒபே பண்ணீங்கன்னா உங்க ஜேர்னி வந்து ஹாப்பியா இருக்கும். சரிங்களா? நன்றி. பொதுமக்களுக்கு இந்த மாதிரி அறிவுரை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு காவல்துறையினர்கள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இப்படியும் ஒரு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து பல பேரும் சமூக வலைதளங்களில் பாராட்டு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.